Hello, viewers, learners, ladies and gentlemen. Welcome back to PMS Edu Dax Talks and Training. Dear viewers, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. எந்த இடத்துல வில் யூஸ் பண்ணணும், எதனால நம்ம வில் யூஸ் பண்ணணும், அண்ட் பி கோயிங் டு ஃபார்மேஷன் இதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்காங்க. யாரெல்லாம் ஆங்கிலம் சரளமாக பேசணும், நான் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, பட் எனக்கு இந்த யூடியூப் சேனல்ஸ் பிஎம்எஸ் எடூடாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். நீங்கள் எந்த பேமெண்ட்டுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சுலபமான முறையில் உங்களை எப்படி கையாளணும் அப்படின்னு நான் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லேர்னிங் நிமித்தம் நான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். So dear viewers, today's topic is understanding the future, exploring the structure and usage of will and be going to. First பாத்தீங்கன்னா will and be going to. Normally these both are used for future tense, but slightly different their structure and usage. See, will, we can predict that it's a future. And be going to also you can predict that it's future. So I'm going to explain about will and be going to be. So concentrating be going to. Be அப்படின்னாலே நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிடணும். இட்ஸ் அ பி வேர்ப். என்னென்ன பி வேர்ப்ஸ் இருக்கு? am, is, are. am is singular and are is a plural. இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு தொடர்புடைய ப்ரோனவுன் என்னென்ன? am. ஓகே, இதுக்கு என்ன நமக்கு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம்னா I am. and is இதுக்கு என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம்? he, she, it. why? it's a third person singular. alright, and are plural formation என்னெல்லாம்? you, we, they. ஸோ இப்படி தான் நமக்கு ஒரு அசைன் பண்ணிட்டு தான் ஒரு சென்டென்ஸை ஸ்ட்ரக்சராக நமக்கு உருவாக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். சப்ஜெக்ட் அண்ட் பி வேர்ப். what are the be verbs? am, is, are plus going to. so going to is present participle. base verb plus ing. எப்போ base verb plus ing வருதோ அது நமக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பார்த்தீங்கன்னா டு. ஸோ பி கோயிங் டு இதான் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா she is going to join or going to start a new job next week. will நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வில்க்கு எப்படி நம்ம பேசும்போது சரி எழுதும் போது சரி எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் வைஸ் எப்படி நமக்கு ப்ராப்பரா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட் இன் சென்ஸ் யூ ஷுட் நோ அபவுட் லிட்டரலி ப்ரினவுன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ப்ரினவுன் I, first person singular, and you, we, they, right? It's all plural formation. You sometimes use in singular. All right, and we, okay, it's a first person of plural, and they, it's a plural formation. So you should know about first the pronoun. So here will, it's common for all pronoun. So subject, supporting verb in bracket will. So we are concentrating on will. ஸோ நம்ம வில் பார்த்து தான் நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் வைஸ் ஆர் யூசேஜ் எப்படி பண்ணணும்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப், வி கால் இட் சப்போர்ட்டிங் வேர்ப் வில், பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆல்ரைட், ஸோ ப்ரெசன்ட் பி வேர்ப் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ த பேஸ் ஃபார்மேஷன் ஆஃப் வேர்பும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதான் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள், I will catch you later.
ஸோ எக்ஸாம்பிள் என்ன திரும்ப சொன்னேன், ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். ஸோ இதான் வில்லோட ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த விதத்தில் எப்படி நம்ம இதை கையாள போகிறோம், எப்படி நம்ம சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்னு இப்போ பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பென்டோனியஸ் டிசிஷன். தன்னிச்சையா நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு இன்சிடென்ட்ஸ் ஆர் இவெண்ட்ஸ் நடக்குது, நம்ம சுயமா ஒரு டிசிஷன் எடுக்கிறதா ஸ்பான்டேனியஸ் டிசிஷன். ஓ, இட்ஸ் ரெய்னிங், ஐ வில் பிரிங் an umbrella. What is this? Maybe different structure. Oh, it's raining. Literally, you know that looking at outside, it's raining. All right. So you are taking decision with the spot decision is that I will bring an umbrella. So here we use will. Right. The next one, prediction. So ஒரு விஷயத்தை நம்ம predict பண்ணுவோம். Okay. For example, let's see IPL match. நேற்றுக்கு IPL match நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் எல்பிஜி. ஓகே, ஸோ இவங்களோட மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஃபைனலி வாட் ஹேப்பன்? எல்பிஜி இஸ் கோயிங் டு வின். ஆல்ரைட். ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு வின், பட் வி ப்ரிடிக்ட் தட் எல்பிஜி வில் வின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஐ திங்க் LPG team will win the game. So this is how we need to predict. So prediction பார்த்தீங்கன்னா எப்பவுமே will format தான் நம்ம யூஸ் பண்ணணும். So next பார்த்தீங்கன்னா ஒரு promise பண்ணும்போது, okay, when we promise to someone, on those time we supposed to use will. Don't worry, I will support with your project. So this is how we need to frame a structure will. ஓகே, ஒரு தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம will யூஸ் பண்ணலாம். ஒரு ஒரு ப்ரெடிக்ட் பண்றோம், ஒரு விஷயம் நடக்க போகுது, ஓகே, அதுக்கு நம்ம will யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம ப்ராமிஸ் பண்றோம், ஸோ ப்ராமிஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா will நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் ஃபார்மேஷனாலே சப்போர்ட்டிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் இருக்கும். சப்போர்ட்டிங் வேர்ப் பண்ணது will plus related subject plus object or complement etc and question mark. Again the questions asking or seeking a help. Will you help me? Will you show the direction to move to hospital? So this is how we need to ask will. So we call as positive question. So positive question எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா negative formation of questions. Negative formation, how come? Will plus not, won't. Again, the formation, negative formation of supporting verb plus subject plus object or complement etc. and question mark. Won't you support my project? So won't you is a negative formation. Won't you explain detailed? So it's negative formation. Example பார்த்துட்டீங்க அப்படின்னா she is going to join the new job. So going to join when? The next week. So next week, okay, so அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா going to formation. Okay, இது ஒரு பிளான் ஆர் ஒரு டிசைன்ட் ப்ரோக்ராம். ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா going to format யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷன் ஆர் ஒரு பிளான். Example, they are going to travel to Europe next summer. So they have designed a plan and intention that they are going to visit Europe next summer. So ஒரு டிசைன் பண்ணிருக்குது, எப்படி ப்ரோக்ராம் டிசைன் பண்ணிருக்காங்க, ஒரு பிளான் டிசைன் பண்ணிருக்காங்க ஆர் தேர் இன்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்? கோயிங் டு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். ஓகே, ஒரு ப்ரெடிக்ட் பண்ண போறோம், அது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ அந்த டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கோயிங் டு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள், லுக் அட் த டார்க் கிளவுட்.
it's going to rain. ஸோ ஒரு கால சூழ்நிலையை பார்க்கும்போது அது மழை வர மாதிரி இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஒரு ப்ரெடிக்ட் பண்றோம், மழை கண்டிப்பா இது வரும். ஸோ கோயிங் டு rain. Look at the cloud. It's going to rain. ஸோ going to rain என்கிறது ஒரு ப்ரெடிக்ட் பண்றோம் ஒரு கால சூழ்நிலைக்காக. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா the going to ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு will எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் கோயிங் டு ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸில் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, லெட்ஸ் see one after one. Will used for made decisions immediate future. Example, the phone is ringing, I will answer. Be going to, not typically spontaneously make decision. Example, it's less common, I'm going to answer the phone. It's a less common. Okay, so differentiate will and be going to. The next example, will used for formal statements or promises. Example, I will always support you. Be going to formation, it's less commonly for formal statements or support. I'm going to entirely support for the future success. So this is how we need to know structure about will as well as be going to. Dear viewers and learners, try to watch entire videos and try to communicate without mistakes. And don't wait for the perfection. Start from today and try to communicate. I hope you are very clear. Literally, you are confused and now you are clear about it, where to use will and where to use be going to. Dear viewers, why don't you spread the news to the globe and the community where you live? Thanks for watching. If you like the video, give positive thumb and positive command. Thank you very much once again.